வணக்கம். இப்போ பின்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிற கோயில் வந்து அன்னூரில் இருக்கக்கூடிய மன்னீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் சூரியன் சனிக்கான காம்பினேஷன் உள்ள ஒரு கோவில். அதாவது கிறிஸ்தவர்கள் எப்படி பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அந்த மாதிரி நம்ம செஞ்சிருக்கக்கூடிய பாவங்களை போக்குபவர், பாவத்திற்கு மன்னிப்பு அளிப்பவர். பொதுவாக மன்னிக்கிறது, தண்டிக்கிறது, தண்டனைக்கு தீர்ப்பு கொடுத்து மன்னிக்கக்கூடிய கிரகம் சனி. அப்போ இந்த சனியும் சூரியன் சேர்ந்தா மன்னீஸ்வரர். இங்க அன்னூர் சத்தியமங்கலம் போற வழியில அன்னூர்ல இருக்கக்கூடிய இந்த மன்னீஸ்வரர் கோயிலுடைய சிறப்பு, மூலவர் மன்னீஸ்வரர் மேற்கு நோக்கி இருப்பாரு. எப்பவுமே மேற்கு நோக்கி இருக்கக்கூடிய தெய்வங்கள் பரிகார தெய்வம். அப்போ சிறந்த பரிகார ஸ்தலம். அதே மாதிரி இங்க கேது, ராகு கேது தோஷத்துக்கு வன்னி மரத்துக்கடியில 7 சர்ப்பங்கள் அங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அப்ப கேதுன்னா 7ஆம் நம்பரு. கரெக்டா 7 நாகங்கள் இருக்கக்கூடிய இடம் வன்னி மரத்துக்கடியில் இருக்குங்க. அப்போ அது கேதுக்கு அற்புதமான பரிகார ஸ்தலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுடைய பிரதான வரலாறும் மன்னிப்பு அப்படிங்கிறதுனால மன்னீஸ்வரர். அப்ப நாம் செஞ்ச என்ன பாவமோ இந்த பிறவியோ போன பிறவி முன்னோர்கள் வழி அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இந்த பிறவில தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த பாவத்திற்கு மன்னிக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் இங்க இருக்கக்கூடிய மன்னீஸ்வரர். அது இல்லாம சூரியன் சனி சேர்ந்து இருந்தாலும் இந்த மன்னீஸ்வரர் கோயில் அற்புதமா வேலை செய்யும். எல்லாரும் வந்து வழிபட்டு பயனடைய வாழ்த்துகிறேன்.